திடீரென நடுரோட்டில் மக்கர் செய்யும் இருசக்கர வாகனங்கள், சரசரவென குறைந்த வாகனங்களின் மைலேஜ், இது எல்லாத்துக்கும் காரணம் E20 பெட்ரோலா? வாகன ஓட்டிகளின் கருத்துக்கள் மற்றும் நிபுணர்களின் எச்சரிக்கை ஆகியவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. நாட்டில் வாகனங்களுக்கு 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் கட்டாயமாக வழங்கும் அரசின் திட்டத்திற்கு எதிராக பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு தற்பொழுது எழுந்திருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகளும் பலது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனால் இப்பொழுது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவே கருதப்படுகிறது. இந்நிலையில் 2023க்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் 20% எத்தனாலுக்கு பழக்கப்படாதவை என்பதால் மைலேஜ் குறைவு, என்ஜின் பிரச்சனையை சந்திப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் வாகன ஓட்டிகள். எத்தனால் கலந்த பெட்ரோலை வழங்கும் திட்டத்தை முதலில் 2030க்கு பிறகு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, அதாவது 2023 ஏப்ரல் மத்திய அரசு இதை அறிமுகப்படுத்தியது. ஆரம்பத்தில் 5%, அடுத்து 10% என கலப்பாக வந்த பெட்ரோல் இப்பொழுது 20% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தரப்பில் இந்த திட்டம் பல நன்மைகளை தரும் என பல காரணங்களை கூறினாலும் எத்தனால் கலப்பை அமுல்படுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. 20% எத்தனால் கலப்பு பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் அளவு குறையும். அதே நேரத்தில் கார்பன் வெளியேற்றம் குறைந்து சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என மத்திய அரசு தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பலமுறை விளக்கமளித்துள்ளார். ஆனால் பொதுமக்கள் பக்கம் வரும்பொழுது பல கேள்விகள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக 2023க்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் E20 பெட்ரோலுக்கு பொருந்தாது என்கிற குற்றச்சாட்டு வலுவாகி வருகிறது. வாகனங்களின் மைலேஜ் குறைகிறது, என்ஜின் ஆயுள் பாதிக்கப்படுகிறது, அதிக மெயின்டெனன்ஸ் செலவு வரக்கூடும் என்ற அச்சமும் பொதுமக்களிடம் அதிகரித்துள்ளது. 1 லிட்டருக்கு குறைந்தது 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை மைலேஜ் குறைகிறது என வாகன ஓட்டிகள் கூறுகிறார்கள். மேலும் தற்பொழுது இந்தியாவில் ஓடும் கோடிக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் மற்றும் பழைய கார்கள் E20 பெட்ரோலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றே நிபுணர்களும் எச்சரிக்கின்றனர். இதனால் என்ஜினின் ஆயுள் குறைந்து விரைவில் பழுதாகிவிடும் அபாயமும் இருப்பதாக மெக்கானிக்குகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எத்தனால் உற்பத்திக்கு அதிக செலவு வருவது, அதிக தண்ணீர் தேவைப்படுவது போன்ற சிக்கல்களும் விவசாயிகளிடம் இருந்து வருகின்றன. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மத்திய அரசு திட்டத்தை விரைவாக முன்னெடுத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டும் சமூக வலைதளங்களில் பரவுகிறது. அதோடு சில அரசியல்வாதிகளின் குடும்பத்தினர் எத்தனால் தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நுகர்வோர் விரும்பும் வகை பெட்ரோலை, அதாவது E0, E10, E20 தேர்வு செய்ய வாய்ப்பு கொடுக்காமல் அரசு கட்டாயப்படுத்துவது ஏன் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. சுற்றுச்சூழல் நன்மையை காரணம் காட்டி அரசின் பக்கம் இந்த திட்டம் வலியுறுத்தப்பட்டாலும் பொதுமக்கள் அன்றாடம் வாழ்க்கையில் சிரமப்படுவதாகவே குரல்கள் அதிகரித்து வருகின்றன. உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டிய நிலையில் இந்த விவாதம் நிறைவடையும் போக்கு இப்போதைக்கு இல்லை என தெரிகிறது. அடுத்த சில மாதங்களில் இதன் தாக்கத்தை மக்கள் வாழ்க்கையில் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது எழுந்துள்ளது. நன்றி.